ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டி நகர் எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த தாம்பரம் வீடியோவிலே நம்ம வந்து போட்டிருப்போம், சென்னை பெஸ்ட்டு தாம்பரம். அந்த வீடியோவில் கிளியராக சொல்லலை. இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்ல போகிறோம். வாங்க போவோம். அதே வீடியோவை வேறு மாதிரி தான் எடிட் பண்ணி போட போகிறேன். நீங்கள் பீச்லேருந்து ஏறினா கூட ஏறிக்கலாம். நம்ம சென்டர்லேருந்து எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை பார்க் ஸ்டேஷன் அங்கேருந்து எப்படி போகிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து தாம்பரம் போகிற ட்ரெயின். மாம்பலம் வரைக்கும் இந்த ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இதுதான் நம்ம ட்ரெயின். இப்போ பார்க்லேருந்து கிளம்பிடுச்சு. எக்மோர் வந்தாச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் சேத்துப்பட்டு ரீச் பண்ணியிருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் நம்ம லோக்கல் ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு. மாம்பலம் ரீச் ஆயிடுச்சு. மாம்பலம் வர்றதுக்கு தாம்பரம் ட்ரெயின், செங்கல்பட்டு ட்ரெயின், காஞ்சிபுரம், திருமால்பூர் அண்டு தாம்பரம் செங்கல்பட்டு வழியாக அரக்கோணம் போகிற ட்ரெயினில் போயிடலாம். இது ஃபாஸ்ட் லோக்கல் ஏறினாலும் மாம்பலம் நிற்கும், அண்ட் ஏசி லோக்கலும் வந்து மாம்பலம் நிற்கும். அண்டு ஸ்டேஷன் வழியாக வந்தோடனே ஈஸ்ட் சைடு இறங்கி ரங்கநாதர் தெரு நீங்கள் போகணும். அண்ட் நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா வந்து எப்படி போகணுன்னா வந்து இது வெஸ்ட்டு சைடு இறங்கிட்டு அங்கேருந்து 50 மீட்டர்ஸ் தான் டி நகர் போகிறதுக்கு. ரங்கநாத் தெருவில் வந்துட்டு இருந்தால் 10 நிமிஷத்தில் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். நீங்கள் ஆட்டோவில் போகணுன்னா ஆட்டோலேயும் நீங்கள் வந்து டி நகர் போகலாம். அண்ட் ஆட்டோ வந்து டி நகருக்கும் மற்ற இடத்துக்கும் வந்து போயிட்டுருக்கோம். ஆட்டோலேயும் போகலாம். நீங்கள் வந்து வெஸ்ட்டு சைடு இறங்கினா ஆட்டோலேயும் போகலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.